உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்தில் உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போகுது, நிறைய லேண்ட் வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. யோகங்கள் தரும் அற்புத பலன்களால் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3 யோகங்கள் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு யோகம் என்ன அப்படின்னா, குரு வந்து எங்கே வராரு? அக்டோபர் மாதம் 10 தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு வராரு. அதுதான் ஃபஸ்ட்டு யோகம். இந்த 4ஆம் இடத்துக்கு வரும்போதே வீடு, மாடு, மனை, வண்டி, வாசல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. கவலையப்படாதீங்க. யார் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, யார் யாரெல்லாம் வந்து சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, யார் யாரெல்லாம் உயர்கல்வி உயர் பதவி போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பிளஸ்டு இந்த 4ஆம் இடத்துக்கு குருவினால். உலகத்தில் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன தேவை? ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் அது என்னமோ தெரியலடா, எல்லாருக்கும் பார்த்துட்டே இருக்கும், உனக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பே அமைய மாட்டேங்குது நம்மால் சொல்லுவார். அது என்ன சார், என்னை மட்டும் இந்த லிஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க? எல்லா கம்பெனிலையும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் தான் நம்ம கம்பெனி சீனியர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சீனியர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வச்சுருக்காங்களே தவிர ஒருத்தரை கூட நமக்கு வந்து ப்ரமோஷன், சீனியருக்கு ப்ரமோஷன் தேவையில்லையாப்பா, அது கொடுக்கறதே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அற்புதமான விஷயம். இந்த 4ஆம் இடத்து குருவில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார். அதாவது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரார். இதான் 2வது யோகம். சொல்கிறேன், வரிசையாக சொல்கிறேன். 2வது யோகம். இந்த 2வது யோகத்தில் என்ன அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் விருச்சிகத்தில். ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும்னா, சொத்துக்கள் வாங்கும் நிலை, நிலப்புலன்கள் வாங்கும் அமைப்பு போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. இந்த 8ஆம் இடத்திலே செவ்வாய் வரும் பொழுது வம்பு வழக்குகள், எப்போ பார்த்தாலும் வழக்கு, எங்கிட்டே வரானுங்க சார், யார் எங்கே என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட தான் வரானுங்க போன்றவைகள்லாம் சரியாயிடும். இந்த வழக்குகள் எல்லாம் தீருகின்ற ஒரு மாதமாக அமையும். இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் சொத்துக்களை வாங்கி தருகிறார், வீடு வண்டி வாசலை வாங்கி தருகிறார். 8ஆம் இடத்து செவ்வாய் உங்களுடைய காயங்களுக்கெல்லாம் கட்டுப்படுறத, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆபத்து, பிரச்சனை போன்றவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான வழிகள் எல்லாம் தருகிறார். ஏன்னா ஆட்சி பெற்ற 8 குடையவன். அதே நேரத்தில் 3வது யோகம் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, வக்கர சனி, அவர் ஏற்கனவே 10, 11 கூடியவர் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அவர் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த 10ம் 11ம் நல்லா இருக்கும்னு சொன்னோம். அதே நேரத்தில் இப்போ இந்த குரு பாருங்க, கடகத்தில் இருக்கிற குரு தன்னுடைய 3 பார்வை, ஒரு பார்வை 5, 7, 9, 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துறார். இது குருமங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. இந்த குருமங்கள யோகத்தினால அதி அற்புதமான பெரிய பலன். நிறைய இடம் வாங்குறீங்க, பார்க்குற இடம்லாம் மண் சொல்கிறது, அந்த மண்ணுக்கு அதிபதி தான் அந்த செவ்வாய்னால யாருன்னா, சில பேருக்கு, நிறைய பேருக்கு இராணுவத்தில் வேலை, போலீஸில் வேலைலாம் கிடைக்கும். செவ்வாய்னா அரசு பதவிகள், கிரேடு 1 தாசில்தார் எழுதியிருக்கேன் சார், டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கேன், ஆர்ஆர்பி எழுதியிருக்கேன், கவர்மெண்ட்டு இது சொல்கிறாங்க இல்லையா, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த செவ்வாயை குரு பார்க்கும்போது குருமங்கள யோகம் ஏற்படுவதால் கவர்மெண்ட் ஜாப், வெப்பம் மரம் புளிய மரம் ஆலமரம் அரச மரம் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ, எஸ்ஐ ஆயிட்டோம், ஒரு ஏரியாக்குள்ள
யார் யாரெல்லாம் தப்பு பண்ணால் தூக்கி போட்டு மிதிக்க போகிறோம். இந்த மாதிரி கனவுகளோட நிறைய இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த உடல் சார்ந்த விஷயங்கள். சில பேர் பாடி பில்டர் ஆகிறதுக்காகலாம் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆணழகன் ஆகிறதுக்கு. நான் கூட ஜிம்முக்கெல்லாம் நிறைய நாள் போயிருக்கேன் சார். ஜிம்முக்கு போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கெல்லாம் அனுப்புவேன். இந்த மாதிரிலாம். சரி, பாதி பேர் ஜிம்முக்கு எதுக்கு போகிறான்னே தெரில, அது வேறு விஷயம். ஸோ அப்போது இந்த ஜிம்மு அது மாதிரியான உடல் விஷயங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா, பர்சனல் இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணுறேன் குருஜி, ஆனால் உடல் கூறு எக்ஸாம் தான் என்னால் பாஸ் பண்ண முடியல. கைத்தை கட்டி தொங்க சொன்னாங்க, தொங்கிட்டே இருந்தேன், தம்மு போயிடுச்சு, கீழே விட்டுட்டேன், போலீஸ் செலெக்ஷனில் ஆள் இது இல்லைன்ட்டாங்க, மார்பு 2 இன்ச்சு கம்மியாக இருக்குன்னு பண்ணிட்டாங்க குருஜி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியாயிடும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய நேரம் இந்த குருமங்கள யோகம். அதே நேரத்தில் வழக்குகள் முடிவுக்கு வர்ற நேரம். அடுத்ததாக இந்த குரு 3வது யோகமா எதை பார்க்கிறாருன்னா, உங்களுக்கு இதை பார்க்கிறார், வக்கர சனியை பார்க்கிறார். இது யாரும் சொல்லாத ஒரு தகவல் நான் சொல்லுகிறேன். உச்சம் பெற்ற குரு 9ஆம் பார்வையாக வக்கரம் பெற்ற சனியை பார்க்கிறார். இந்த வக்கரம் பெற்ற சனி மங்கள சனியாக மாறுகிறார். ஒரு விஷயத்துல நம்ம சொல்றோம் வக்கரம் புத்தி, வக்கர எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வக்கரம்னா என்னன்னா ரிவர்ஸில் செயல்படுறது தான் வக்கரம்னு சொல்றோம். இந்த குரு இந்த சனியை பார்க்கும் பொழுது அந்த வக்கரம் மறைந்து விடுகிறது. ஸோ இந்த 3 யோகங்கள், அதனால என்ன ஏற்படும்? தொழில் டெவலப் ஆகும். தொழிலில் எங்கேயோ போயிட்டீங்க. 3 விஷயம் நான் சொன்னேன். 1 ப்ரமோஷன் கிடைக்க போகுது, அடுத்து லேண்ட் வாங்க போறீங்க, அடுத்ததாக உங்களுடைய தொழில் டெவலப் ஆக போகுது. இந்த 3 யோகங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ, அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற
ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்குறோம். அவ்வகையில் அதாவது கிரக பயிற்சிங்கிறத விட 3 யோகங்கள், அதிர்ஷ்ட யோகங்கள் என்ன? பொதுவாகவே நீங்கள்லாம் ரொம்ப லவ் அண்ட் ரொமான்டிக்கு. ரிஷபராசிக்காரர்களை பற்றி சொல்கிறதா இருந்தால், நீங்கள் ரொம்ப லவ் அண்ட் ரொமான்டிக்கான ஆட்கள். உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தரப்போகிறார் இந்த குரு பகவான். இங்கே 8 குடைவர் 3ஆம் இடத்தில் மறைகிறார். இது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க. இந்த ஒரே கோல்டு தான், ஒரே கோல்டு மழை கொட்ட போகுது. முத்தமலை அதெல்லாம் அவர் யாருக்கோ போயிட்டு சார், நமக்கு தங்கமலை என்ன, தங்கமலை தான். அப்போ குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்ற என்ன ஆகும்? 8 குடையவன் விபரீத ராஜயோகம் பெற்ற சொத்தா சேரப்போகுது. அது என்னன்னு தெரியல, சொத்தா சேரும். மாமனாருக்கு சித்தப்பா சார், மாமனாருக்கு சித்தப்பாவா? சரி, அவர் இறந்து போகும்போது எங்கள் மாமனார் கொடுத்துட்டாரு. சரி, என் மாமனார் சும்மா தானே வச்சிருக்கேன்னு என்கிட்ட கொடுத்துட்டாரு. வெரி குட். ஆமாம், அது ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன? கேரளா பக்கம் சார் ஒரு 3 ஏக்கரா? போய் விசாரிச்சு பார்த்தா தெரியுது 2 கோடின்ட்டான். 2 கோடியா? இன்னிலேருந்து அப்பையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன் சார், நம்மளாம் ஒரு கோடீஸ்வரன், இனிமேல் கோடீஸ்வரன் கூட தான் பேசணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க டக்குனு லைஃப் மாறிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. குரு பார்த்து விட்டால் மாமனாருடைய சித்தப்பாவுக்கு பெரியப்பா கொடுத்தா கூட நமக்கு சொத்து சேரும். ஏதோ ஒன்று அவங்க வயசுக்கு அவங்க நமக்கு கிஃப்ட் பண்ணதாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. நம்ம 650 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இங்கே சென்னையில் சுற்றிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான். ஸோ இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சொத்து சேருகிறது. அடுத்து லேண்டு சொல்கிற மாதிரி கோல்டு சேருகிறது. சில பேர் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரிலாம் இந்த கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த கோல்டு அந்த காயின்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மாதிரியான விஷயங்கள் போன்றவையெல்லாம் ஏற்படும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெருக போகிறது. இந்த 3ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடையும் பொழுது இன்வெஸ்ட்மெண்ட். 3ஆம் இடம் என்பது என்ன? குரு பயிற்சி நான் சொல்லிட்டு இருக்கல, நான் சொல்ல போகிறது 3 யோகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த 3ஆம் இடத்தில் வருவது அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த குரு எதை பற்றி பார்க்குறாருன்னா, 7ஆம் இடத்தில் வருகின்ற செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் எங்கே வர்றாரு? துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு வர்றாரு. எப்போ வர்றாரு? இந்த அக்டோபர் மாதம் இறுதியில் வர்றாரு. ஓகே, அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, லவ் அண்ட் லவ் ஒன்லி. அந்த புத்தகத்தை எழுதுனது வேற யாரும் கிடையாது, நீங்கள் தான். அந்த லவ் அண்ட் லவ் ஒன்லி அது பார்த்தா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தான் சார் தெரியும். அந்த மாதிரி சீரியஸாக லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி, அவர்கள் காதல் ஓகே ஆகும். சில பேர் இந்த 7ஆம் இடம் என்பது செவ்வா. இந்த செவ்வாங்கிறதுனால நிறைய பேருக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணவே தெரியாது இன்னைக்கு வரைக்குமே. இது நீ அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல, நான் அழகாக இருப்பேன்னு நான் நினைக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இது சொல்கிறது ஒரு ஸ்டைலாக சொல்லணும் சார். நம்ம ஆட்கள் எப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல செவ்வா ரிஷபராசிக்காரங்களாம் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, இது நான் அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி நீ அழகாக இருப்பேன்னு நினைக்கல, சரி, ஆனால் அது நம்ம 2 பேருக்கு நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அது அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களை அழகாக டியூன் பண்ணி இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி அழகாக ப்ரப்போஸ் பண்ணி உங்களை சேர்த்து வைப்பார். இதில் முக்கியமான விஷயமே என்னவென்றால், நிறைய பேர் பிரிந்த காதலர்கள் சேருவீங்க, பிரிந்த தம்பதியர்கள் சேருவீங்க. பிரிந்த விஷயங்கள் எல்லாம் உடைந்து போன விஷயம், விவாகரத்தே ஆயிடுச்சு குருஜி, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தை தான் சொன்னாங்க, கடவுள் ஒன்றும் சொல்லலையே. கடவுள் தான் எல்லாத்துக்கும் பெரிய உச்சநீதிமன்றம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயம் தெளிவாக. டைவர்ஸ் நீங்கள் பிரிஞ்சு சேர்ந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களை ப்ளஸ் பண்ணுவாங்க. யாரும் உங்களை பிரிக்கணும்னு பண்ணலை, நீங்களா ஆடின கூத்து தான் இதெல்லாம். ஸோ அப்போது அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் பொழுது பிரிந்து போன தம்பதிகளை ஒன்று சேர்க்கிறார். அடுத்ததாக இந்த 7ஆம் இடம் என்பது ஃபாரின் போகிறதுக்கான யோகம். ஃபாரின் வாழ்க்கையிலே நீங்கள் அமெரிக்கா போங்கோ, ஆப்பிரிக்கா போங்கோ, எக்கடைக்குன்னா போங்கோ, நீங்கள் போனோன்னு பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் நினச்சால அவனுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணணும். சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா, இது பின்னாடி தான் மலையெல்லாம் இருக்குது, பனிமலை, அதெல்லாம் சொல்லணும். பார்த்து வயிறு எரிஞ்சு போட்டோம். நாங்கள் அதை விட வேற என்ன, 7ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறது. அடுத்ததாக 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் யோகங்கள் கிடைக்கிறது. நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது. வாழ்க்கையிலே எத்தனை முக்கியமான விஷயம், நல்ல பார்ட்னர். அதாவது ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மையும் சத்தியமும் வாய்மையும்.
காசு சம்பாதிக்கிறோம், காசு சம்பாதிக்கல வேற விஷயம் சார். நானும் நீங்களும் சேர்ந்து அசோசியேட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு நேர்மை வேணும். அந்த நேர்மையான நபர்கள் கிடைப்பார்கள். அடுத்ததாக குரு பகவான் வக்கர சனியை பார்க்க, இது வரைக்கும் சொல்லாத பாயிண்ட் இது. இந்த வக்கர சனியை உச்சம் பெற்ற குரு பார்ப்பது. வக்கர சனி யாரு? உங்களுக்கு 9, 10 கூடையவர். அவர் வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? தொழிலில் சரிவு ஏற்படும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ப்ராப்ளம் நிவர்த்தி அடைகிறது. வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறார். இனிமேல் தொழில் நார்மல் ஆகிடும். ஸோ புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்னவென்றால், நீங்கள் யூ கேன் டூ எனிதிங். இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்கே இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த 3 யோகங்களினால் கிடைக்கக்கூடிய பலன்கள். அது என்ன 3 யோகம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே குருவுடைய பெயர்ச்சி. 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சம் பெறுகிறார். அதான் குருவனுடைய முதல் யோகம். 2ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 7, 10 கூடையவர். 7, 10 கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த 7ஆம் இடம் என்பது என்ன? 7ஆம் இடம் இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, குடும்பம், இதெல்லாம் 7ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது என்ன? 10ஆம் இடம் என்பது தொழில் வரவு, இதெல்லாம் 10ஆம் இடம். ஸோ இந்த 7, 10 கூடையவர் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்? 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே தொழில்காரகன் உச்சம் அடைகிறான். வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். காலையில் கடையை திறந்தோம், பேக்கரியை டெவலப் பண்ணோம், பண்ணு வேணும், பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸி. அந்த மாதிரி தான் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க. உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா நண்பர்களை? நான் அடிக்கடி சொல்வேன், யாரெல்லாம் உட்கார்றது கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருக்கீங்களோ அவர்கள்லாம் உலகத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
பிஸியாக இருக்கணும். அதுதான் லைஃப். அதுதான் வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கான வழி. தொடர்ந்து பிஸியாக இருக்கணும். ஒரு நிமிஷம் நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் பெருமை. அப்போ இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது 10 கூடையவன் என்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் வரப்போகிறது. என்ன சார் கம்பெனிக்கு போகிற மாதிரியே இருக்குது, வர மாதிரியே இருக்குது, ஆனால் கம்பெனியில் ஒரு லாபம் மட்டும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது சார். அதெல்லாம் சரியான லாபங்கள் வரப்போகிறது. அடுத்து இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தன லாபங்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சொர்ண லாபங்கள் போன்றவை ஏற்படுகிறது. பணம், நகையை அடமானம் வச்சவங்களாம் நகையை மீட்ட போகிறீங்க. ரொம்ப நாளாக நம்ம அம்மா நகை சார், ஒரு 5 பவுன் சரடு, அது ஹிந்தி படிக்க போயிருந்தது, இப்போ தான் அதை மீட்டு எடுத்துகிட்டு வந்தேன் போன்றவைகள்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். ஆனால் நம்ம மட்டும் தான் அதை ஜாலியாக, மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதை ஜாலியாக சொல்லுவோம். அதே மாதிரி 2ஆம் இடத்திலே அது வந்து உச்சம் பெறுகிறது. 2ஆம் இடம் என்பது உணவுப் பொருள் போன்ற 7 கூடையவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது யாரெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, அதாவது உணவுப் பொருளை, சில பேர் வந்து ஊறுகாய், வடகம் போன்ற விஷயங்கள், சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க. வாட்டர், கெமிக்கல், அமிலம் போன்றவையெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போது 2வது யோகத்துக்கு வரேன். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக முதல்ல விருச்சிகத்தை பார்க்குறாரா, உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடம் என்பது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம், இது எல்லாத்தையும் பார்க்குறாரு. நண்பர்களே, இந்த வியாதி, கடன், கஷ்டத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களை விட்டு ரோகங்கள் எல்லாம் சென்று விட்டன. வியாதிக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் சார், லிவர் ப்ராப்ளம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன், பெருங்குடல் ப்ராப்ளம், என்னுடைய வயிறு ஜீரண பை ப்ராப்ளம், பித்தப்பை ப்ராப்ளம் போன்றவைகள், இதெல்லாமே கால் பிளேடர், இது எல்லாமே குரு தான் இதுக்கு டோட்டல் இன்சார்ஜ். மண்ணீரல், கல்லீரல், எல்லா ஈரலும் அவர் தான். ஸோ ஈரல்னு ஒரு விஷயம் எவ்வளோ அழகான விஷயம், அதுக்கு பேர் வச்சுருக்காங்க, மண்ணீரல், கல்லீரல்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் பார்க்குறது இந்த குரு பகவான் தான். அதனால தான் குரு நினச்சாதான் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா லிவரை ஃபெயிலியர் ஆக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு, அவ்வளோதான். கல்லீரல்ங்கிற சாப்டருக்குரிய காடே அவர் தான். அதனால் இனிமேல் யாராவது எல்லாரும் குருவை கும்பிட்டுட்டு அந்த பழக்கத்தை விட்டுருணும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ 5ஆம் இடத்தை குரு பகவான் வந்து குருமங்கள யோகம், அதை பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னா, 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வியாதி, கடன், கஷ்டமெல்லாம், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். என்னென்னு தெரியல சார், எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஜாண்டிஸு, அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமா வந்து இந்த மாதிரி வந்து இது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரே பயமாக இருக்குது, இதெல்லாம் சரியாயிடும். அடுத்ததாக இந்த 6ஆம் இடம் என்பது வழக்கு, 6ஆம் இடம் என்பது எதிரிகள். இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த எதிரிகள், சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சரி பண்ணுறாரு. சத்ருக்கள் எப்போ பார்த்தாலும் எதிரிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க சார், என்ன பண்ணுறதுனே தெரில, எங்களுக்குன்னே நடக்குது இதெல்லாம், எதிரிகளால் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது, எங்களுக்கு வந்து தொடர் தொந்தரவுகளாகவே இருக்குது போன்றவர்கள்லாம் இந்த சத்துருக்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை. நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி 5 பைசா கவலை இல்லை. நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் நிவர்த்தி அடைகிறார்கள். அடுத்ததாக குரு பகவான் எதை பார்க்குறார்? வக்கர சனியை பார்க்குறார். மிதுன ராசிக்கு வக்கர சனி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறார். பொது வழியில் பார்த்து பேசுங்க. நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் ஒன்று பேசுவீங்க, தலைமை ஒன்று புரிஞ்சுக்கும், உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே என் மேலே நிறைய நடவடிக்கை எடுத்துட்டாங்க, நான் ஒன்று சொல்ல போன அர்த்தம் வேறு, அவங்க புரிஞ்சுக்கிட்ட அர்த்தம் வேறு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது வக்கர சனி மங்கள சனியாக மாறுகிறது. திரும்ப பழையபடி நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது போன்றவைக்கெல்லாம் ஏற்படும். அப்போது உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிடுது, இந்த பிரச்சனையே நார்மலைஸ் ஆகிடுது. சரியா? ஆக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம். இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ, அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன்.
உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். அப்ப அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனச முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனச தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி, இந்த 3 யோகம் இதெல்லாம் என்ன பலன்களை தரப்போகிறது? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு ராசியில் உச்சமாக போகிறார். இது வரைக்கும் கடகராசிப்பட்ட கஷ்டமெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்கள் உங்களால் நிறைய புண்பட்டுட்டோம். மலேசியா போனால் கூட அங்கே இருக்கவங்க கூட சொல்கிறாங்க, ஹலோ நான் கடகராசி அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் என்ன பண்ணுறோம், அது என்ன நம்ம ஏதோ ஒரு குற்றச்செயல் செஞ்ச மாதிரியே ஹேண்டில் பண்ணுறாங்க. கடகராசிக்கு ஒரு காலத்தில் நேரம் சரியில்லாமல் போகிறது என்னமோ உண்மைதான். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமே பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இப்போது அது அஷ்டம சனி இப்போ சரியாக போச்சு. இப்போ இந்த 3 அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம். ஒன்று, ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து 5, 7, 9 பார்க்குறார். உங்களுக்கு தாங்க பிரதானமாக உங்களை தான் பார்க்குறார். குரு ராசியில் உட்காந்தாச்சு. குரு ராசியில் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் ராசியில் அமரும் பொழுது ராசியில் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது. அதிலும் சாதாரண குரு இல்லை, வீரபாண்டிய குரு, உச்சம் பெற்ற குரு உடம்புல உட்காந்துருக்கார். உடம்புல உட்காந்துருக்கும் போது மிகுந்த பவித்திரத்தை கொடுக்குற சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தாலே நமக்கு தெய்வீகமாக நடக்கும் எல்லாமே. அண்ணே நீங்கள் என் கூட இருங்கண்ணே போதும், மற்றதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்கள் கூட இருந்தால் தானே எனக்கு நல்லதாக நடக்குது அப்படிலாம் சொல்லுவோம். சில கேரக்டர் நம்ம கூட அதுல முகத்தை பார்த்தாலே நமக்கு அந்த காரியம் விளங்காது. அந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே ஸ்தான பலன் ஒன்று இருக்கு, திருஷ்டி பலன் ஒன்று இருக்கு. ஸ்தான பலன்னா என்ன அப்படின்னா, அவர் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஸ்தான பலன். திருஷ்டி பலன்னா என்னன்னா, எதை பார்க்கிறாரோ அதை சரி செய்வது திருஷ்டி பலன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஸ்தான பலன் என்ன பண்றாரு? ஸ்தான பலன் உட்கார்ந்து அந்த உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்களை சரி பண்றாரு. கடகராசிக்கு 6 குடைவன் குரு பகவான். 6 குடைவன் மற்றும் 9 குடைவன் குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ உடம்ப சரி பண்றார். உடல்ல இருக்கக்கூடிய காலையில் எந்திரிச்சா என்னன்னே தெரியல சார், எந்திரிச்ச உடனே ஒரே டயர்டா இருக்கு, இன்ஸ்டா பார்க்கணும் போலவே இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டயர்டாயிருது. அதுக்கப்புறம் வேலை மேலேயே மூளை போக மாட்டேங்குது போன்றவைகள் எல்லாம் எல்லாருடைய கம்ப்ளைண்ட்டும் அதுதான். இன்னைக்கு 100க்கு 98 பேர் இன்ஸ்டாக்கு அடிமையாக இருக்கான். அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இதுல இந்த எமோஷன்ஸ். திடீர்னு அவங்க காதலியை நினைச்சுக்கிறான், திடீர்னு வேலையை நினைச்சுக்கிறான். இது மாதிரி எமோஷன்ஸ். இந்த ராசியில குரு இருக்கும்போது வேகத்தை கொடுக்குறாரு. வேலையை பாரு, டைம் ஆகுது, சீக்கிரம் எந்திரிச்சு ஓடுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது தான் இந்த குரு பகவானுடைய வேலை. இந்த குரு உடலில் அமர்ந்து இந்த போன்ற விஷயங்களை தருகிறார். அதே நேரத்துல மனதில் இருக்கக்கூடிய அழுக்கள் எல்லாம் கிளீன் பண்றாரு. யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க ஏதோ நினைச்சிட்டீங்க, அப்போ உங்களுக்கே தெரியுது நீங்க தப்பா தான் நினைச்சிட்டீங்கன்னு. அப்போ நீங்க இப்படி நினைச்சிட்டமே, அவன் நல்ல மனுஷன், அவனை போய் இப்படி நினைச்சிட்டமே,
போன்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? அது அது எல்லாமே வந்து இந்த குரு பகவான் தருகின்ற பலன். அது நீங்கள் அந்த எண்ணங்கள்லாம் சுத்தமாகிறது. இப்போ இந்த குரு ராசியில் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம். ஏற்கனவே ஒரு புத்திரகாரகன். அவர் உச்சம் பெறும்போது என்ன ஆகுது? புத்திரஸ்தானம் வந்து ஓகே ஆகுது. புத்திரஸ்தானம். அப்போது ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறாங்க. ஐவிஎஃப் பண்ணுறது, ஐயுஐ பண்ணுறது, சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்கிறது போன்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு என்பது அமையும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்குன்னு குழந்தையே ஓகே ஆக மாட்டேங்குது. அது என்னமோ தெரில, எனக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு வந்து தாமதிச்சுக்கிட்டே போகுது, அதுக்கு காரணமாக எனக்கு ஒன்றும் புரியல போன்றவர்கள்லாம் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சரியாயிடும். நீங்கள் சரியான மருத்துவரை அணுகுவீர்கள். இப்போல்லாம் ப்ளஸ் பண்ணும்போது கூட நான் எப்படி ப்ளஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாருன்னு ப்ளஸ் பண்ணேன். மருத்துவர் கிடைக்கிறதே இப்போ ஒரு ப்ளஸ்ஸிங் மாதிரி ஆயிடுச்சு. யார் ஊருக்குள்ளே நல்ல டாக்டர்னே தெரிய மாட்டேங்குது. அப்போது இந்த அந்த ஐவிஎஃப் போன்றவைகளே இல்லாமல் சிறப்பு சிகிச்சைகள் சில பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு அது சக்ஸஸ் ரேட் அதிகமாகிடும். சில பேருக்கு அது தேவையே இல்லாமல் என்ன ஆகிடும்னா நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக 5ஆம் இடம் என்பது சொத்து. உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு சொத்து வராமல் இருக்கு, அந்த சொத்து வந்து வரணும், அதுக்காக பெரும்பாடுபடுறீங்கன்னா அந்த சொத்து வருவதற்கான வழிகள் கிடைக்கும். மாமாவோடு சண்டை, 5ன்னா மாமாவோடு சண்டை அப்படின்னா அந்த சண்டையெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள். 5 என்பது தெய்வ அனுக்கிரகம். தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, அந்த தெய்வ அனுக்கிரகம் கிடைப்பதற்கான வழிகள். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க. ஏதோ முன்ஜென்ம சாபம், முன்ஜென்ம தொடர்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள். இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு தரக்கூடியதெல்லாம் அற்புதமான அம்சங்களாக உங்களுக்கு இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை தருகிறார். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள செவ்வாய். உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான். இப்போ ஏற்கனவே 4ஆம் இடத்து செவ்வாய் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மங்கள செவ்வாயாக மாறிட்டார். யோகம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த நேரத்தில் குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னும் யோகத்தை அதிகப்படுத்துகிறார். மங்கள செவ்வாயை யார் பார்க்குறா? குரு பகவான் பார்க்குறார், யோகாதிபதியை பார்க்கிறார். இன்னும் டபுள் பூஸ்ட் ஆகிடும். அடுத்து வக்கர சனியை உங்களுக்கு வந்து 7, 8 கூடியவர் 9ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கிறார். மனைவியுடனான சின்ன பூசல், கருத்து வேறுபாடு போன்றவற்றை குரு பகவான் பார்க்கும் பொழுது மனைவி கூட சேர்த்து வைக்கக்கூடிய அம்சங்கள். சில பேருக்கு காதல் சித்தியாகும், சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் ஓகே ஆகும், சில பேர் மனைவியோட சிறந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாமல் திரும்ப மீண்டும் பழைய குடும்ப வாழ்க்கை அமையும் போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது. கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே நிஜத்தை சொன்னால் நீங்கள் தான் கலக்க போகிறீங்க. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது
தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8 பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம். விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 3வது 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம், 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன், சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3 அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்போகிறது? 3 யோகங்கள். முதலாவதான யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். 5, 8 கூடியவன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 5 கூடியவன் 12இல் மறையிறது போய் ஒரு யோகமா? இப்போ சொத்துக்களை தர வேண்டிய 5 கூடியவன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டார், இதை போய் இவங்க யோகம்னு பேசுகிறாங்களே என்று நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் 8 கூடியவனாகவும் இருக்கிறார். யார்? சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம ராசிக்கு 8 கூடையவனாகப்பட்ட குரு பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது 8 கூடையவன் 12இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். விபரீத ராஜ யோகத்தை தரக்கூடிய இந்த குரு பகவான், இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். என்ன நடக்கும் அப்படின்னா, சொத்துக்கள் நிறைய சேரும், அசட்ஸ் நிறைய வரும். அதே மாதிரி பழைய இஎஸ்ஐ பிஎஃப் மாதிரியான உங்களுடைய சேமிப்புகள் உயரும். எல்ஐசி மாதிரி நீங்கள் ஏதாவது சேமிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான பணம் என்பது உயரும். அதுலேருந்து நீங்கள் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்பது அதிகமாகும். சில பேர் இன்சூரன்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கிளைம் பணம் வராமல் இருக்கும். அது போன்றவை வருவதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த 8 குடைவன் என்பது என்ன அப்படின்னா, ஆயுள் பாவம் என்று பெயர். அப்போ நிறைய பேருக்கு ஆயுசு சம்மந்தப்பட்ட பயம் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பிராணம் போயிடும், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், உடம்புக்கு ஆபத்து போன்ற பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்தால் அந்த உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் சரியாகி உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற நிலை ஏற்படும். பொதுவாகவே குரு கல்லீரலுக்கு அதிபதி என்பதால் இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நலம் ஏற்படும். கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நலம் ஏற்படுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குடிச்சு வயிறெல்லாம் வீணாக போயிடும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் 8 கூடையவன் 12ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது அந்த பிரச்சனை விடுபடுவீர்கள். இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு இப்போ இதெல்லாம் தான் ஃபேஷன். கல்லீரல் வீக்கம், கல்லீரல் இதெல்லாம் கல்லீரல் தான். இப்போ கல்லீரல்னு பேர் வச்சதே அது கல் மாதிரி இருக்கிறதுனால தான். அதையே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம குடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த கல்லீரல் என்ன பண்ணுறோம், கல்லீரலை சரி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வருடம் ஏற்பட போகிறது இந்த மாதம். அப்போது யாருக்காவது லிவர் சம்மந்தப்பட்ட பயம் இருக்குது, எனக்கு ஒரே ஹெப்படைட்டிஸ் பி வந்துருச்சு குருஜி, எனக்கு இது மாதிரி மஞ்சகாமலை வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும். இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் இதெல்லாம் சரியாயிடும். 12ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலை என்பது ஏற்பட்டுவிடும். உயிருக்கு இனிமே ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக இந்த 12ஆம் இடத்து குரு இல்வாழ்க்கையை விட்டு, அதாவது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை கூட்டிகிட்டு போவார். இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம், கடவுள் சார்ந்த தேடுதல், துறவரம் போன்ற விஷயங்களும் உங்களை கூட்டிகிட்டு போவார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை, இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் போன்றவை உண்டாகிறது. உயர்கல்வி, உயர் பதவி. அப்போ என்ன ஆகுன்னா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிறது. இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் என்ன ஏற்படுகிறது, 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதியுடைய வீடு. செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி செவ்வாயுடைய வீடு இந்த 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீட்டிலே குரு பகவான் உங்களை பார்க்கும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன் எல்லாம் என்ஷூர் ஆகுது. அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நிலை போன்றவை என்ஷூர் ஆகுது. நிலம் சம்பந்தப்பட்ட, கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் சித்தி ஆகிறது. 4ஆம் இடத்துல என்ன ஆகும்னா, இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஆக்சிடென்ட்டு, விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிற. ஒரு வண்டி தட்டிட்டான் சார், கேஸ் போட்டிருக்கான், நான் தான் ஆயிடுச்சேன்னு சொல்கிறான், நியாயமாக அவன் தான் ஆயிடுச்சான் போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள். இந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சில பேர் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு பேர். அலைவாங்க, ஓடுவாங்க, ஓடியாருவாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால்
ஒரு இடமா உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் உண்டாகும். நீங்கள் தான் பாஸ் ஆகிடுவீங்க, உங்களுக்கு கீழே எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. அடுத்ததாக குரு பகவான் அஷ்டம சனியை பார்க்கிறார். இந்த முக்கியமான விஷயமே அதான். தன்னுடைய 9ஆம் பார்வையால் அஷ்டம சனியை பார்க்கிறார். இந்த அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டும்தான் தரும் என்று பெயர் அஷ்டம சனி. இந்த 8ஆம் இடத்து சனி வக்கரம் பெற்ற சனியாக இருக்கிறார். வக்கரம் பெற்ற அவர் அஷ்டம சனி வக்கரம் பெற்று விட்டார். ஏற்கனவே அவர் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிம்மராசிக்காரங்கள்லாம் ஃபீல் ஃப்ரீ அப் டு டிசம்பர் யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ. ஃபீல் ஃப்ரீனா என்ன? உங்களுக்கு சனியால் உங்களுக்கு தொந்தரவு எதுவும் இல்லை. சனி பகவான் வக்கரம் பெற்ற எட்டில் வந்த ஆபத்து, அவர் வக்கரம் பெற்றால் அவங்களுக்கு நல்லது செய்வார். அதை குரு பகவான் பார்க்கும்போது இன்னும் அதிகப்படியான நன்மைகளை இந்த 8ஆம் இடத்து சனி செய்வார். சிம்மராசிக்காரர்களுக்கு 6, 7 கூடியவர் என்பதால் கடன்களை அடைப்பார். 7ஆம் இடத்துக்குடையவர் என்பதால் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுவார். 7ஆம் இடம் என்பது காதல், திருமணம், மகிழ்ச்சி, இல்லற வாழ்க்கை இதெல்லாம் குறிக்கும். அதையெல்லாம் இந்த குரு பகவான் பார்ப்பதால் காதல், மகிழ்ச்சி, இல்லற வாழ்க்கையெல்லாம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை விட ஒரு நிம்மதியான ஒரு நிலை என்பதை வீட்டில் உருவாக்குறார். 6ஆம் இடம் என்பது எதிரிகள் என்பதால் இந்த குரு பார்வையால் எதிரிகள்லாம் கிளியர் ஆகிறாங்க. அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன்கள் ஒழிய போது நான் சொன்ன பாருங்கள், வயிறு லிவரை கெடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் நற்காலம் என்பது வரப்போகிறது. வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது. கல்யாணம் ஆக போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன். உச்சம் பெற்ற குருவாகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்கே இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்போகிறது? அது என்ன 3 அதிர்ஷ்டம்? ஒரு முதல் அதிர்ஷ்டம் என்னன்னா, இத்தனை நாள் உங்க உயிரை வாங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதில் பல இடங்களில் பல பேர் சொல்லி கேட்டு ஐயோ வேலை போகுதுரா அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்க. இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் என்பது பதவியை பிடுங்கிவிடும். நிறைய பேருக்கு உண்மையிலேயே வேலை கூட போச்சு. அந்த
10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வேலையை பிடுங்கினவர் இப்ப 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார், அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த 11ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பலன்களை தர? லாபங்களை அள்ளித்திருக்கிறார். வெறும் லாபமா மட்டுமே தருவார். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு லாபத்தை தருவார். 11ஆம் இடத்து குரு பகவான் நண்பர்கள், மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் வெற்றிகளை தருகிறார். நல்ல நண்பர்களை கூட சேர்த்துப்பார். நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. இந்த குசேலன் படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், மாதா பிதா குரு நல்ல நண்பன் அப்புறமா தான் தெய்வம் அப்படிம்பார். அது எத்தனை பெரிய உண்மை தெரியுமா? பல நண்பர்கள் வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறி இருக்கும். 11ஆம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவ். நண்பர்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ண சொல்லுங்க? நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும். நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உருப்பிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க. நல்ல நண்பர்கள் நம்மை வாழ்வை மாற்றக்கூடிய. சில பேர்கிட்ட போனாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சில பேர் கூட இருந்தால் கடைசி வரைக்கும் உருப்படாது. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள். அடுத்ததாக வாழ்க்கை மாற்றக்கூடிய புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பண்ணும். வேலையில் கழுத்தில் வச்சிருந்த கத்தி சரியாக போகுது. வேலையை விட்டு நீயே போறியா, நாங்களாம் அனுப்பட்டுமா? மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டே இருந்திருப்பாங்க, ஐயா நாங்களே போகிறேயா அப்படின்னு மனசு நொந்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நற்செய்தி. இனிமே அந்த மாதிரி நடக்காது. அடுத்ததா இந்த 11ஆம் இடத்துல அப்படிங்கிறது லாபம்னு சொன்னேன். ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம், 12 ரூபா ஆக்க போகிறோம். 12 ரூபா ஆக்க போகிறப்ப மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி பார்க்குறோம். மார்க்கெட்டில் 12 ரூபாய்க்கு இது போகுமா? 12 ரூபாய்க்கு போகல அப்படின்னா அது அப்போது நமக்கு நஷ்டம். அப்போ 12 ரூபாய்க்கு போச்சுன்னா பெருத்த லாபம். அப்போ அந்த லாபம் வருவதற்கு ஒரு காற்றடிக்கணும். இந்த கருங்காலி மாலை வித்த மாதிரி தான் இந்த கதை. திடீர்னு ஒரு கருங்காலி காத்தடிச்சுது, எல்லாரும் கருங்காலி மாலையாக வாங்கி கருங்காலி மாலை வித்தவனா கோடீஸ்வரன் ஆகிட்டான். அந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு காத்தடிக்குமா? அந்த மாதிரி நேரம் இது உங்கள் பிஸ்னஸ்க்கு காத்தடிக்கிற நேரம். நீங்கள் எதை பண்ணாலும் அது டெவலப் ஆகும். சரியா? 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தைரிய ஸ்தானம், 3ஆம் இடம் என்பது சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் என்பது முயற்சி. இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்கும் பொழுது முயற்சிகள் அதிகமாகிறது. உங்களுடைய என்ன சொல்றது, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தைரியம் அதிகமாகிறது. சகோதர பாவம் என்பது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சகோதரர்கள் தரும் ஆதரவு போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் பார்க்குற முக்கியமான பார்வையே என்னன்னா 5ஆம் இடம். இதுதான் 2வது யோகம். இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது எந்த மாதிரியான பலன்களை தரும் தெரியுமா? நண்பர்களே, உங்களுக்கு இதனுடைய பலன்கள் கணக்கடங்காத பலன்கள். காரணம் என்னவென்றால் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். 5ஐ புத்திரகாரகன் குருவே பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி உண்டாக்குறது. ஐவிஎஃப் பண்ணும், ஐவி பண்ணும், வேற வழியே இல்லைன்னு கைவிட்டவங்கெல்லாம் கூட இந்த குரு பகவான் பார்வையால் நேச்சராகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இந்த வக்கர சனி 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறத கெடுத்துட்டு இருந்தது. சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தது. சில பேருக்கு வெளிநாட்டு யோகங்கள் தராமல் இருந்தது. எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன் குருஜி, ஆனால் கடைசியாக எனக்கு இது மட்டும் கிடைக்கவே இல்லை. என்னது? ஃபாரின் போகிறதுக்கான அந்த தகுதி சுற்று மட்டும் நான் பாஸ் பண்ணவே இல்லை. யூகே போகிறதுக்கான இது மட்டும் பாஸ் பண்ணவே இல்லை போன்றவைகள்லாம். அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் சேருகிறது. 7ஆம் இடத்துல இருக்கின்ற வக்கர சனி என்பது என்ன பலன்கள் எல்லாம் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய அனுகிரகத்தாலே சனி என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, ஒரே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அந்த மாதிரி தான் சனி 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணார். நீங்களும் இன்னொருத்தருமா சேர்ந்து தொடங்கின தொழில் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சது. அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னாரு, நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர், நீங்கள் நல்லா போச்சு பிஸ்னஸ். திடீர்னு உங்களுக்குள்ளே வந்த சண்டை, திடீர்னு உங்களுக்குள்ளே வந்த குழப்பம் என்ன ஆயிடுச்சு? எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அதெல்லாம் சரி பண்ணிடும். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானால் வேலை போகிறது காப்பாற்றப்படுது. அதே நேரத்தில் தைரியம் அதிகமாகிறது. அதே நேரத்தில் குழந்தை புத்திர பிராப்தி அதிகமாகிறது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து புதிய ஒரு திருமண உறவுகள், அதாவது பிரிஞ்சு போனவங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், எனக்கு போய் கல்யாணம் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அல்லது நான் வெளிநாடு போவேனா? நிச்சயம் போவீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே,
மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய யோகங்கள். அது என்ன 3 அதிர்ஷ்டம்? 3 யோகங்கள் தரக்கூடிய ஒரு மாற்றம். முதல் விஷயமாக நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அது அப்புறம் வருவோம். அது சொன்ன மனசு ஹர்ட் ஆயிருவீங்க நீங்க. அதனால அது லாஸ்ட் சாப்டரா வச்சுக்கலாம். இந்த குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அது அங்கிருந்து போலாம். இந்த உச்சம் பெற்ற குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும் இந்த குரு பகவானால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க போகிறது. பணவரவு என்னைக்குமே பணம்னு ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் தம்பிகிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், ப்ராஜெக்ட் ABCDEFலாம் விட்டுருங்க. ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமான வைட்டமின் எது தெரியுமா? ப்ராஜெக்ட் எம் ஃபார் மணி. இந்த மணின்னு ஒரு விஷயம் இருந்தால் தைரியம் தன்னால வந்துடும். ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தா கூட டாக்டர் கூட காசு தான் கேட்பாங்க. ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தா கூட டாக்டர் வாத்தியார் கூட காசு தான் கேட்பாங்க. எல்லாருக்கும் இந்த பணம். இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் அந்த எம்ங்கிறத எம் ஃபார் மணி அண்டு குரு பகவான் உங்களை 2ஆம் இடத்தை பார்த்து அந்த மணியை தருகிறார். தனவரவை தருகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பேச்சு, 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது வாக்கு. இதெல்லாம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உண்டாகிறது. மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம். படிப்புல சிறந்து விளங்குறீங்க. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய பணவரவு அதிகமாகிவிட்டது. பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் ஒன்றா சேர்றீங்க. எத்தனை நல்ல விஷயம் இந்த 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். அடுத்ததாக இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பாடகர்கள் பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, துலாம் ராசிக்காரர்கள். அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நேரம்.
இந்த குரு பகவான் 2ஐ பார்க்கும் பொழுது. எனக்கு வேலையே கிடைக்கல குருஜி, பண வரவு எப்படின்னே தெரியல, நான் கொடுத்த காசெல்லாம் எங்கெங்கேயோ லாக் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்கு, நான் வாழ்க்கையை வாழ முடியுமானே தெரியலன்னு பயப்படுறவங்களுக்குலாம் கவலையப்படாதீங்க. குரு பகவான் அருளால் போன காசெல்லாம் திரும்ப வந்துடும். அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. இது எல்லாத்தையும் இந்த குரு பார்த்துறார். அப்போ உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதையை குரு பகவான் பார்க்கும் பொழுது ப்ரமோஷன் கன்ஃபார்மாக வந்துடும். ப்ரமோஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டிய அடுத்த படிநிலை என்பது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது. ப்ரமோஷன் ஆர்டர்ஸ். 4ஆம் இடம் என்பதுக்கு வீடு, வண்டி, வாகனம், காரு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார். குரு அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கார் வாங்குற யோகம் வருகிறது. நிறைய பேருக்கு ஆசையே என்னன்னா கார் வாங்கணும். வண்டியில் எங்கள் அம்மா உட்கார வச்சு ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார வச்சு கூட்டு போகணும் சார், ரொம்ப நாள் ஆசை சார். இதெல்லாம் எளிய மக்களுடைய இயல்பான ஆசை. இதெல்லாம் பூர்த்தி ஆகும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது. 4 குரு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல கெட்ட பேர் சரி போகும். துலாம் ராசிக்காரர்களை ஆஃபீஸ்லேயே கேட்டிருப்பாங்க, நீ அந்த சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்திருப்ப, ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு நீ காரணமாக இருந்திருப்ப போன்ற பழிச்சொல்லாம் அவங்க மேலே வந்திருக்கும். நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நீ காம்படிட்டர்கள்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த பேர், கெட்ட பேர் உங்களுக்கு மாறிவிடும். குடும்ப உறவுகளில் கூட உங்கள் மனைவி உங்க மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க. என்ன நீ நைட் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஃபோன் ஆன்லைன்லேயே இருக்கு, நீ யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரில, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களே சரி ஓகே நீங்கள் ஒரு குட் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் உங்களை நம்ப துவங்குவார்கள். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நற்பெயர், கீர்த்தி, கற்பு இதெல்லாம். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம். 6ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தார். இவர் 4, 5 குடையவர். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் வக்கரம் பெற்றிருந்தார். வக்கரம் பெற்ற சனியை இந்த குரு பகவான் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த வக்கரம் சனி ஒரு மங்களச்சனியாக மாறுகிறார். மங்களச்சனியாக மாறினதுனால என்னாகும், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாகிறது. அதே நேரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து விடுகிறது. இதில் முக்கியமான விஷயமே நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வருகிறார். சாதாரண குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு, வீரபாண்டிய குரு. ஒரு 10லே உச்சம் பெறும்போது பதவி நிச்சயம் பறிபோகும். இதுதான் இதில் இருக்க பிரச்சனையே, சிக்கலே இதுதான். நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, நானே ஒரு ஜூனியர் இன்ஜினியராக சாதாரண கம்பெனியில் இருக்கேன் சார், அந்த பதவியை கூட பிடிங்கிடுவார். வேலை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 2 வாரம் வரைக்கும் வேலைக்கு மிக ஆபத்தான நேரம். அந்த நேரத்தில் வேலையை மாறாதீங்க, பெரிய பெரிய டிசிஷன் எடுத்துடாதீங்க. என்ன ஆனாலும் சரி வேலை விட்டு மட்டும் போயிடாதீங்க. வேலை விட்டு போனீங்கன்னா வேலை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு, கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது, குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்ணுறார்.
அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்காகவே உதயமாகிறது இந்த 3 அதிர்ஷ்ட பயிற்சிகள். உதயமாகிறதா? ஆமா, உதயமாகிறது. காரணம் என்னவென்றால், இருளடைந்த ஒரு வாழ்வில் சூரிய வெளிச்சம் வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் கிட்டுமோ அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரப்போகிறது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 2, 5 குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்தால் அது அஷ்டம குரு. நீங்க அஷ்டம குருவில் தான் இருக்கீங்க. இப்போ அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது விதி. இந்த அஷ்டம குரு 9ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். சாதாரண குரு அல்ல, வீரபாண்டிய குரு, உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற இந்த குரு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருவார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்க 9ஆம் வீட்டுக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையே தலையில மாத்திரும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியா இல்லை முன்னுக்கு வந்துடுவீங்க, ரொம்ப ஃபாஸ்டா முன்னுக்கு வந்துடுவீங்க. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில அனுபவிச்சதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ நான் வாழ்க்கையை நான் வேற மாதிரி வாழ போறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும். வாழ்க்கையே அப்படியே டிஃபரெண்ட் ஆயிடும். காரணம் என்னவென்றால் 9 கூடையவன் 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானால் நீங்கள் எந்த ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கீங்களோ அந்த ட்ரெண்ட் அப்படியே தலைகீழா மாறி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரும்போது, ஏன்னா வாழ்க்கை முறையே மாத்திடுவார். நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், என் ஃபேவரட் டைலாக். அதே போலத்தான் ராகு நினைத்தால் என்ன நினைத்தாரோ அது சாதிப்பார். ஆனால் உலகத்திலே இந்த குரு பகவான் மட்டும் நினைத்து விட்டால் புதிதாக ஒரு உலகத்தையே படைப்பார். குருவால் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. புதிதாக ஒரு உலகத்தை படைப்பார். நான் இத்தனை நாள் குறும்படம் எடுத்துட்டு இருந்தேன் சார், வாங்க பெரிய திரை வரவேற்கிறது, கூப்பிட்டு பெரிய அழைக்கிறார். நீங்க எதுல இருக்கீங்களோ அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போயிடுவார். இந்த 9ஆம் இடத்துல குரு வரணுங்கிறதுக்காகவே 12 வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும். 9 குருன்னு ஒரு படமே இருக்குங்க, நம்ம பவர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. 9 குருங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். இந்த 9ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குருன்னா இன்னும் சூப்பர். அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு முதல் 5ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்கிறார். இதான் முதல் யோகம். முதல் யோகம் 9க்கு வந்தது. 2வது யோகம் உங்களை பார்க்கறது. உங்களைன்னா உங்களை மட்டும் பார்க்கல. இந்த அக்டோபர் மாசம் எண்டில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார். இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்படும் போது என்ன நடக்கும்? சொத்துக்கள் சேருகிறது, உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, நம்ம தைரியம் வருகிறது. நான் அடிக்கடி என் பதிவுகளில் சொல்லியிருப்பேன் நண்பர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை. வாழ்க்கையில எதையா இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும். எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். அந்த மாதிரிதான் எனக்கு ராஜாவானா அந்த மாதிரி வாழணும்.
9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜாவா நீங்க வாழ்றீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன்னு சொல்றாங்க. இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் ஏற்பட்டு வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்கெல்லாம் சரியா போயிடும். வழக்குகளே இல்லாமல் போயிடும். என் மேலே தான் சார் கேஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்பியூட் சார், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கோர்ட்டுக்கு போகிறது வரதுமா இருக்கேன், அதெல்லாம் சரியாயிடும். இந்த குரு பகவான் செவ்வாயை பார்த்து விடுகிறார். அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசியிலேருந்து 5ஆம் இடம் யாரு? சனி மீனத்தில் இருக்கார். இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா மீனத்தை பார்க்குறார். இந்த 5ல் வந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னா புத்திரத்தை குழந்தை பிறப்பை தாமதப்படுத்தியது. அதே மாதிரி 3 4க்குடைய சனி அவர். அப்போது உங்களுடைய நிலைத்தன்மையில பிரச்சனை வந்தது. உங்கள் நான் சொன்னேன் சந்தேகப்படுவாங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம், இதெல்லாம் சொன்னேன். உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்கெல்லாம் சந்தேகப்படுவாங்க, பத்திரமா இருங்க, ஆணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசுங்க, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 4ஆம் இடத்தை 4 குடைவன் 5ஆம் இடத்திலிருந்து வக்கரம் பெறும் பொழுது நற்பெயர் கெடுகிறது. உத்தியோக இடத்துல, அதே மாதிரி வெளியில பொது பழக்க வழக்கங்கள்ல உங்கள் நற்பெயர் கெடுகிறது. அந்த நற்பெயரை குரு பகவான் பார்த்து சரி செய்கிறார். அந்த கெட்ட பெயரை சரி செய்கிறார். லைட்டாக ஒரு கிறுக்கு வந்தது, வக்கரம் பெற்றார் சனி, அதனால கெட்ட பேர் வர வாய்ப்பு இருந்தது. அதை குரு பகவான் பார்த்து சரி பண்ணிட்டார். இப்போ இனிமே கெட்ட பேர் வராது. இதெல்லாம் தான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்சம் பெறுவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்க போகிறது. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. ஜனகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 அதிர்ஷ்ட பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறதுங்கிறத பார்க்குறோம்.
தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்லது ஒரு கெட்டது, 50% நல்லது 50% கெட்டது. அது என்ன 50% நல்லது? 50% நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்க போறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய பண வரவு அதிகமாகிறது, பணம் கிடைத்து விடுகிறது, பணத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, தனலாபத்தை தரக்கூடிய இடம். எந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே வெற்றிகள் உண்டாவதற்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். அந்த வெற்றி மேல் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. 2ஆம் இடம் என்பது பணம், 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது இதெல்லாம் 2. இதை குரு பகவான் பார்த்துறார். தனுசு ராசிக்கார பசங்க ரொம்ப நல்லா படிக்க போறீங்க. தனுசு ராசிக்கார பசங்கள்லாம் ரொம்ப நல்லா பேச்சு, பாட்டு, வித்யை இதிலெல்லாம் சிறந்து விளங்க போறீங்க. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கார குழந்தைகளுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நல்ல பணவரவு, நீடித்த பணவரவு என்பது ஏற்படுகிறது. இதெல்லாம் வரும். அதே மாதிரி குரு பகவான் உங்களோட 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது இந்த குரு மட்டும் நான் சொல்லலை, அந்த 12 குடையவன் ஆட்சி பெறுகிறான். விருச்சிகத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் ஏற்படும். 12 குடையவன் ஆட்சி பெறும்போது 12 குடையவன் ஆட்சி பெற்றால் விரயம், ஆனால் அதை குரு பார்க்கும்போது சுப விரயம் ஏற்படும். எதையும் நீங்கள் நல்ல செலவுகளாக செய்வீங்க. தனுசு ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணுறது, இது மாதிரியான இதெல்லாம் சுப மங்கள செலவோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. 12 குடைவன் ஆட்சி பெறும்போது குரு பகவான் பார்க்கும்போது குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்த்து தனலாபத்தை குரு பகவான் உண்டு பண்ணி தருகிறார். அடுத்து இதே குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். அது 2, 3 கூடிய சனி வக்கரம் பெற்று 4ஆம் இடத்துல இருந்தார். சனி இந்த நாளில் இருக்கிறது ஒரு தோஷம், 2 கூடியன் வக்கரம் பெற்றது இன்னொரு தோஷம். இந்த 2 கூடியன் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பணவரவுங்கிறதே இருக்காது, பண விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் வரும் போன்றவையெல்லாம். அதை இந்த குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுறார். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு நிச்சயம் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா 1, 4 கூடியவர் உச்சம் பெறுகிறார். அதனால் உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிச்சயம் வரும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் ஏற்படும். ஆனால் இதே நேரத்தில் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் மறைவது, ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் லீட்ஸ் டு என்ன, கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொண்டு போய் இழுத்துட்டுருவார். கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும். இதில் எஸ்கேபிசமே கிடையாது, இதில் தப்பிக்கவே முடியாது. அதனால் யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் கீழே போட்டு உடச்சிருங்க. தயவுசெய்து இப்பயே பண்ணிடுங்க. 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது, அதிலும் உச்சம் பெறும்போது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்னும் அடிப்படையிலே உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றால், உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தே தீரும். இதுக்கு மாற்று என்பது இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? ஆகையினாலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்து குரு உங்களுக்கு சொத்துக்களையும் சேர்த்து தருவார். அதே நேரத்தில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், சுபவிரயங்களை ஏற்படுத்துவார்னு. தனுசு ராசிக்காரர்கள் பாதி பேர் வீடு வாங்குறது கூட சுபவிரயம் தான். ஏன்னா 4ஆம் இடத்து குரு பார்க்குறாரு இல்லையா? இப்போ வீடு கூட சில பேர் புக் பண்ணுவீங்க, சில பேர் வண்டி வாங்குவீங்க, சில பேர் கார் வாங்குவீங்க. ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் என்பது உங்களுக்கு வரும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது உங்களுக்கு சில பேர் ஏக்கர் கணக்காக ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டு, அந்த இடத்துல ஒரு இந்த தோப்பு மாதிரிலாம் இடம்லாம் வாங்கி வச்சு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் மட்டுமல்ல, மிகச்சிறந்த நேரமும் இந்த நேரம்தான். ஆகையினாலே உங்களுக்கு அடுத்த பலன்கள் என்பது என்ன? சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால், இப்போ சில பேர் நின்றுட்டே வேலை பார்ப்பீங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எங்கே பார்த்தாலும் ஓடி ஓடி வேலை பார்க்குறதா இருக்குது என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர்வைசரி ஜாப் என்பது கிடைக்கிறது. முக்கியமாக இந்த குரு 3 நல்ல விஷயங்களை தருகிறார். 1 உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சொத்தை சேர்த்துறார். நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கெல்லாம், சில பேர் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் இருப்பாங்க, டாக்டர் சொல்லியிருப்பாங்க கை விரிச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சம் என்பது ஆயுள் பாவத்தை தருகிறது. ஆக தனுசு ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் வரப்போகுது,
பணம் வரப்போகுது. கெட்ட பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க, வயிறு கெட போகிறது. மற்றபடி சூப்பராக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 யோகங்கள் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தருகிறது. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்கே இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் நிறைய பழகியிருக்கேன், கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்னவென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அடித்தாலும் கத்துனது கிடையாது, ஓடினது கிடையாது, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்களை, என்னெல்லாம் நடக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த மகரத்தை தான் குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முதல் 3 யோகங்கள். 1, 7ஆம் இடத்தில் குரு உச்சம். இதை எப்படி கருதலாம் என்றால், 7ஆம் இடத்தில் உச்சம் என்றால் என்ன? நிறைய பேர் ஃபாரின் போகிறீங்க, நிறைய பேர் ஃபாரின் போகிறீங்க. 2வது, நிறைய பேருக்கு காதல் வரப்போகிறது. ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். மின்னலே மின்னலே இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடடா, சேட்டா, மம்முட்டி, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றால் காதல் அப்படி வரும். உங்களுடைய பழைய காதல் எல்லாம் ஞாபகம் வரும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதை போல ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. மனம் மகிழ்ச்சியில் திளைத்தாடும். பழைய காதல் எல்லாம் வரும், எல்லாம் வரும். காரணம் என்னவென்றால் 7ஆம் இடத்து குரு என்பது காதலை கொடுப்பது. 7ஆம் இடத்து குரு என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறது. நிறைய பேர் வீட்டில் தேவையே இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கும். அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று சேர்த்து வைக்கிறார் இந்த குரு பகவான். நிறைய பேர்
ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா இருக்கும். எதுக்கு சண்டைனே தெரியல சார். இது ஒரு பிரச்சனைன்ட்டு பேப்பர போட்டு போயிட்டா சார். பேப்பர போட்டு போயிட்டான்னா, பேப்பர்னா டைவர்ஸ் பேப்பர சொல்றாரு. பேப்பர போட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறமா பெரிய இது பண்ணி சேர்த்து கூட்டு வர வேண்டியதா போச்சு. போன்றவைகள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி, அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. 7ஆம் இடத்து உச்சம் என்பது வேற என்னலாம் சொல்லலாம்னா, கடல் தாண்டி குளிர் பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய யோகம். அமெரிக்கா போறது, கனடா போறது, கனடா ஒன்டீரியோ போறது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி இதுக்கு ஆஸ்திரேலியா போறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் இடம் என்பது அத்தனை பவித்திரமான ஒரு இடம். வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும் இடம். இந்த 7ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த 7க்குடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானம். அதான் அது அந்த வீடு தான் உங்களுடைய பாதகாதிபதியுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. பாதகாதிபதி. பாதகாதிபதினா என்ன? கெடுதலை மட்டுமே செய்பவன். இந்த 11ஆம் இடத்துக்குரிய செவ்வாய். அப்போ இந்த பாதகாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி பூமி லாபத்தை தருகிறார். அப்ப என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, பெருசா இடம் வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம்தான். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கிற இந்த முத்தான நேரம் இந்த நேரம்தான். இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்து விட்டார். அடுத்ததாக இந்த செவ்வாய் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை செவ்வாய் பகவான் உடம்பை பார்க்கும்போது தேகபலம், தேகபலம் தான், பாதபலம் தான், உடம்ப தெம்பு பண்றார் இந்த குரு பகவான். குரு உடம்ப ஒரு வஜ்ரமாக்குறார். இதெல்லாம் பண்றார். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றார்? 3ஆம் பார்வையாக, அது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி 1, 2 குடையவன் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறான் அல்லவா? அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல் வலிமை என்பது ஏற்படுகிறது. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் என்பது மேம்படுகிறது. இது எல்லாத்தையும் குரு பகவான் பண்றார். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் 2 குடையவன் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்ற இந்த குருவை, அந்த சனியை குரு பார்த்து தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். இந்த குரு 7க்கு வந்தது ஒரு சிறப்பு. அடுத்து 11ஐ பார்ப்பது ஒரு சிறப்பு. உடம்பை பார்க்கறது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பாக உங்களுடைய 1, 2 குடையவன் 3ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. இந்த 3 முக்கிய சிறப்புகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஃபாரின் போக போறீங்க, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்னால ரொம்ப ஹாப்பியாக இருக்க போறீங்க. சார் எனக்கு எனக்கு வந்த பார்ட்னர் எனக்குன்னு ஒருத்தங்கிறான் சார். நான் அந்த கடையை ஆரம்பிக்கும் போது வந்தான் சார், அவன் நான் தான் உன் பார்ட்னர்னு சொன்னான் சார். எதுக்கு வந்தான்னே தெரில. அன்னைக்கு போனவன் சார் இன்னைக்கு வரைக்கும் வரல. லாபம் மட்டும் கரெக்டாக மாசானா கேட்குறான் சார். அந்த மாதிரி சில அது இல்லாமல் நல்ல பார்ட்னர்ஷிப், உங்கள் கூட நின்று வேலை செய்கிற நல்ல பார்ட்னர்ஷிப்பை பார்ப்பீங்க. 7க்குடைய குரு பகவான் உச்சமாகும் போது புது பார்ட்னர் உங்களுக்கு வியாபாரத்தில் அறிமுகமாவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பணங்களாக நடக்க போகிறது. கலக்குங்க. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால், 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ, அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது
சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளருக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். மனச முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும்போது மனச தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாம தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாம பண்ணிடுவார். குரு 8 பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம். விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கும்பராசிக்காரர்கள் என்றாலே மனதிற்கு ஒரு குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவங்க பேர் சொன்னாலே குதூகலம் ஆயிடுவேன். காரணம் என்னவென்றால் ரொம்ப இயல்பான, யதார்த்தமான, நகைச்சுவை உணர்வு மிக்க ஒரு நபர்கள்னா அது கும்பராசிக்காரர்கள் தான். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர், இந்த 3 யோகங்கள், ஏன் சார் நீங்க வேற ஏன் சார் ஏதாவது சொல்லிட போறேன். இந்த 3 யோகம் 4 யோகம் கேட்டு வெறுத்து போச்சு சார். ஏன்னா குரு பகவான் எனிவே குருவோ சனியோ யார் வந்தாலும் கும்பராசிக்கு நல்லது நடக்க போறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. நாங்களே இப்போ எப்படி இந்த கும்பராசிலேருந்து எப்படி இதெல்லாம் மாறுறாங்க பார்த்தீங்களா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் அந்த இன்னொரு ஊரோட சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கும்பராசிலேருந்து வேற ஏதாவது நல்ல ராசி சொன்னீங்கன்னா அந்த ராசிக்கு போய் நாங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நேற்று ஒருத்தர் கேட்டார், ராசி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ஏப்பா இந்த முடிவு கொண்ட அப்படிங்கிற அவ்வளோ வேதனை. காரணம் பாதசனி, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதசனி, 7.5 சனியோடைய லாஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க. லாஸ்ட் ரவுண்டுக்கே இவ்வளோ ஃபீலிங்கு. நாங்களாம் மீன ராசி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு 2ஆவது ரவுண்டு, எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, சனி எத்தனை ரவுண்டு இருந்தாலும் சனி தான். இப்போ உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுதுங்க இந்த அக்டோபர் நவம்பரில். இதுக்கப்புறம் தான் நீங்கள் சூப்பராகவே இருக்க போகிறீங்க. அதில் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த யோகம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, குரு பகவான் கடகத்தில் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சூப்பரு, 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவர் நல்லவரோ கெட்டவரோ ஏதோ உச்சங்கிறீங்க, நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கு 2-11 கூடியவர் இந்த குரு பகவான், தனஸ்தானாதிபதி, லாபாதிபதி. இவர் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ரைட். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது புதிய பணி, ஜாபு, வியாதி, கடன், கஷ்டம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் இந்த குரு பகவான் சரி பண்ணிடுறார். இந்த குரு பகவான் சரி பண்றார். நான் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்றேன். 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். புதிய பணி கிடைக்க போகிறது, புதிய ஜாபுக்கு போறீங்க, புதிய விஷயங்கள்லாம் பண்றீங்க. அந்த மாதிரியான மிக அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் பண்றார். 6ஆம் இடத்துல வறுமையை ஒழிக்கிறார். 6ஆம் இடம் என்பது எதிரிகளை ஒழிக்கிறார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்றார். நான் அடிக்கடி சொல்வேன், கும்பராசிக்காரர்களை, என்னை யார் வேணா எதிரி நினைச்சுக்கோ, நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. இதுல ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும். நீங்க நம்மளை யார் வேணா எதிரி நினைச்சுக்கிட்டோம், அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். நம்ம யாரை எதிரி நினைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு எதிரி. அவ்வகையில் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் என்பது சத்துருக்களை, விமர்சனங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்களே, விமர்சனங்கள் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். விமர்சனங்கள் என்பது விளம்பரங்களுக்காக இருக்கக்கூடாது. நிறைய விமர்சனங்கள் உங்களை பண்ணியிருப்பாங்க. உனக்கு என்னப்பா, நீ உனக்கு ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கடந்து போயிடணும், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு மனோதைரியத்தையும், அதே மாதிரி வியாதி, கடன், கஷ்டம், வியாதிகள் இருந்தால் அது சரி பண்ணுறது, முக்கியமாக நிறைய கல்லீரல் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு,
வயிறு சம்பந்தப்பட்ட, லிவர் சம்பந்தப்பட்ட, பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரியாகிறதுக்குரிய யோகங்கள் எல்லாம் தருகிறார். நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. இப்போ வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்களாம் புதிய பணி கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த குரு பகவானால் வருகிறது. இந்த 6ஆம் இடத்திலே குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல சார், எனக்கு வேலையே இல்லை, ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்கேன், படிப்பை முடித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் சும்மா தான் இருக்கேன் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பணி கிடைப்பதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த 6ஆம் இடத்திலே குரு உச்சமாகும் பொழுது ஏற்படுகிறது. இந்த குரு 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும்போது தொழில் டெவலப் ஆகுது. தொழில் ஒரு மனிதனுக்கு வேலை நல்லா போச்சு, பிஸியாக இருக்கான் அப்படின்னாலே அவன் வாழ்க்கையில் ஒரு தெம்பு வந்துடுது. உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு நல்ல தைரியம் என்ன? ஒரு குடும்பத் தலைவராக இருக்காரு, அவர் எப்போ தைரியமாக இருப்பார்? பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னா தைரியமாக இருப்பார். அவருக்கு ஓய்வெல்லாம் தேவையே கிடையாது. அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பார். நம்ம அப்பா எடுத்துங்க, 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருப்பார். அவருக்கு தேவை என்னென்னா பிஸ்னஸ் ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எப்பயாவது டயர்டாவார், அவ்வளோதான். அவர் டயர்டாகி நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 10ஐ பார்க்கும் பொழுது தொழில் பிஸியாக போயிட்டே இருக்கும். உட்கார நேரம் இருக்காது. ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து பிஸியாக இருப்பீங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஃபேமிலி சப்போர்ட் தான் ஒரு குடும்பம், ஒரு தொழில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான விஷயமே. அவர்கள் மனைவி, அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு தொழில் வெற்றி பெறும். ஒரு தொழில் அவ்வளோ சீக்கிரம் வெற்றி பெறாது, தனி ஒரு ஆளாக பண்ண முடியாது. இந்த 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தாரும் முன் வந்து என்னவோ ஒன்று பண்ணுறாயா, நம்மளும் ஒன்று ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க மாப்பிள்ள, நாங்கள் பார்த்துக்குறோம் மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா சொல்லுவாங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். புதிய தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல பீரியட் இது. புதுசாக ஒரு கார் ஓட்டி வாங்கியிருக்கேன் சார், எங்கே சார் 2 காரை வச்சுட்டு வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கே 12-1 மணி ஆயிடுது, குழந்தை தூங்கும் போது போகிறேன் சார், குழந்தை தூங்கும் போது எந்திரிச்சு வந்துடுறேன், குழந்தை கூட பேசியே ரொம்ப நாள் ஆகுது சார், நல்லா சரியாகும். தொழில் டெவலப் ஆகுது. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, உட்காரவே நேரம் இல்லைன்னா முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து குரு பகவான் என்ன தருகிறார்? 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றார். அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது? தனவரவு 12 கூடியவனை வக்கரம் பெற்ற 2ஆம் இடத்தில் இருந்து பணவரவை கெடுத்தான். அந்த கெடுத்த பணவரவை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் பிச்சுக்கிட்டு வருது, பணவரவு அதிகமாகிறது. ராசிநாதன் வேற வக்கரமாகும் போது உடம்பு ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு என்ன சொல்றது, ஒரு எண்ணங்கள் ஒரு எங்கெங்கேயோ அலப்பாயுது சார் எண்ணங்கள். ஏன்னா ராசியில் ராகு. நிறைய பேருக்கு அப்போ தான் வந்து எக்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி மாட்டியிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருகிறது. நிறைய பேருக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறீங்க, உடலை ஒரு கட்டுறுதி கொண்ட உடலாக மாற்றப் போகிறீர்கள். இதெல்லாம் ஏற்பட போகுது. குரு பகவான் தருகின்ற அற்புத பலனாலே ராசிநாதன் சனி பகவானை குரு பார்த்து உடலை இரும்பாக்குகிறார். ஸோ இந்த 3 யோகங்கள் என்ன சொன்னேன்? வேலை கிடைக்க போகுது, கடன் அடைய போகுது முக்கியமாக. அடுத்ததாக தொழில் நல்ல பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம்னு சொன்னேன். அடுத்ததாக பணவரவு அதிகமாக வரும், நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரியாகிவிடும். நல்லா உடம்புல இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாயிடும், ஹாப்பியாக இருக்க போகிறீங்கன்னு சொன்னேன். ஆக இந்த குரு 3 யோகங்களையும் அற்புதமாக தரப்போகிறார். இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார்.
அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம். விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இதான் ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்திலே குரு பகவான் முதல் யோகம். 3 யோகம் சொன்ன சார். அதுல முதல் யோகம் என்னன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். சூப்பர். 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பலன்களை தருவார்? 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் எனும்போது யோகங்களை தருகிறார். யோகம். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேரும் இடம். 5ஆம் இடம் என்பது வந்து உங்களுடைய இறை அருள். 5ஆம் இடம் என்பது மாமா. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய அனுக்கிரகம், திடீர் அதிர்ஷ்டம். இதெல்லாம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது 10 கூடையவன் அவன். 10 கூடையவன். 10 கூடையவன் உச்சமாக்குறான். தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. தொழிலில் வேற லெவல் போறீங்க. அடுத்த லெவல் ப்ரமோஷன்லாம் பார்ப்பீங்க இந்த குரு பகவானால். 10 கூடையவர் உச்சம் எனும்போது தொழிலில் மிகத்தகு மாற்றங்களை நீங்கள் அடைகிறீர்கள். மிகப்பெரிய உன்னதங்களை நீங்கள் அடைகிறீர்கள். இதான் முக்கியமான விஷயமே. ராசிநாதன் உச்சம், 10 கூடையவன் உச்சம். அதே நேரத்தில் இந்த 10 கூடையவன் உச்சம் என்பதால் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார், புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடுமான்னு தெரியல. கவலையே படாதீங்க, நல்லா ஓடும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, குரு எனும்போது, குரு உச்சம் எனும்போது, குரு தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு காலப்புருஷ தத்துவத்தின்படி குரு தான் ஃபினான்ஸ் இன்சார்ஜ். சனி என்பது தொழில்காரகன் அப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? குரு தான் ஃபினான்ஸை தரக்கூடியவர். அந்த ஃபைனான்ஸை தரக்கூடியவர் உச்சம் பெறும்போது உங்களுக்கு பணவரவு என்பது வருகிறது. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு வருது. நிறைய அதிர்ஷ்டம். அடுத்து எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஒரு அதிர்ஷ்டம். ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கூட அந்த வீடியோ ஓடுறதுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஒரு படம் எடுத்தால் கூட அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. அந்த அதிர்ஷ்டம், ஒரு கடை வச்சுட்டேன் சார், கடை ஓடணும், கஸ்டமர் வரணும், அப்போ அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த இடம் ஒரு அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அந்த அதிர்ஷ்டம் வந்து குரு பகவான் பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை பார்க்குற ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி கோல்டில் பணம் போட்டிருப்பேன் சார், காலைல போட்டு சாயந்தரம் எடுப்போம் போன்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி தான் அவங்க வேலை. கருவு மேலே போச்சுன்னா காசு, கருவு கீழே போச்சுன்னா வறுமை. ஸோ அப்போ கருவு மேலே போகுமா போகாதா? குரு பகவான் தருகின்ற யோகத்தாலே கிடைக்கும் போன்றவைகள்லாம் இந்த குரு 8ஐ பார்த்து விடுகிறார். 9ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதி அற்புதமான பலன்கள் என்ன? ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால், பூமி லாபத்தை தருகிறார். வீடு வாங்க போறீங்க, லேண்டு வாங்க போறீங்க, குபேர சம்பத்துகளை அடைய போறீங்க, இதெல்லாம் தருவார். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார். எப்படி? மீனராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியாக இருக்கிறார். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், மீனராசிக்காரர்கள்லாம் இந்த ஜென்ம சனியினால அடிக்ஷன்ல மாட்டிக்க போறீங்க,
பழைய கெட்ட பழக்கங்கள்லாம் வரும். நீங்கள் விட்டு ஒழிந்த பழக்கங்கள்லாம் மீண்டும் வரும். இதெல்லாம் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். குரு வக்கரம் பெற்ற சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த சனி நல்ல சனியாக மங்கள சனியாக மாறுகிறார். அப்போ ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை அடிக்ஷன் பண்ணிட்டு இருந்த சனி, அதே மாதிரி ராசியில் அமர்ந்து உங்களுக்கு டயர்ட்னஸை கொடுத்துட்டு இருந்த சனி அதனுடைய போக்கை மாற்றுகிறது. 11, 12 கூடியவன் இந்த சனி. அந்த சனி பகவான் தன் போக்கை மாற்றுகிறார். மாற்றி என்ன பண்றார்? உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றார். ஜென்ம சனியாக உங்களுக்கு தொடர்கிறார். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம்தான். இந்த ஜென்ம சனி மங்கள சனியாக மாறும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சனி 3, 7, 10 பார்க்கிறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெற போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீர் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்களுக்கு சிறப்பு. 5ஆம் இடத்திலே குரு உச்சம், சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சம் என்பது மிக அற்புதமான விஷயம். குரு சந்திர யோகம் என்று பெயர் நண்பர்களே. இந்த 5ஆம் இடத்து உச்சம் என்பது சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். அதே நேரத்தில் இந்த சந்திரன் என்ன பண்றாரு? அடுத்து குரு பகவான் உங்களை 9ஆம் இடத்தை பார்த்து அப்பாவுடைய உடல்நிலையை சரி பண்றாரு. அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணுகிறார். அடுத்து உடம்பை பார்த்து உடலை கட்டுறுதி மாறாத ஒரு உடலோடு இளமையை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமா சுற்றிட்டே இருக்கேன் சார், என் வாழ்க்கையே ஹாஸ்பிட்டலில் போயிடும் போல இருக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலாகவே இருக்கு போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன். இந்த குரு இனி நோய்கள்லேருந்து விடுதலையை தருகிறாராக மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2, 3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம், 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன், சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு.
கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.